உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம பேசக்கூடிய தலைப்பு மாத பலன்கள். மாத பலன்கள் வரிசையில் பிப்ரவரி மாத பலன்கள் துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அதை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். அதற்கு முன்னாண்ட அந்த துலாம் ராசிக்கு இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இப்ப நாம சொல்ல போறோம். இப்போ ஆல்ரெடி கும்பத்துல சனி பகவான் இருக்கிறாங்க, மேசத்துல குரு பகவான் இருக்கிறாங்க, மீனத்துல ராகு பகவான் இருக்கிறாங்க, கன்னியில கேது பகவான் இருக்கிறாங்க. இது போக உங்களுக்கு தனுசுல சுக்கிரன், செவ்வாய், புதன் அவங்க தனுசுல இருக்கிறாங்க. இந்த சூரிய பகவான் ஆகப்பட்டது ஜனவரி 15ஆம் தேதியே மகரத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ மகரத்துக்கு சூரியன் வரும்போது மகர சங்கராத்திரின்னு சொல்லுவோம். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இப்ப அந்த தனுசுல இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன், செவ்வாய், புதன், இப்ப இந்த புதனாகப்பட்டது ஃபர்ஸ்ட் ஹாப்லயே மகரத்துக்கு போயிடுறாங்க. அப்ப அந்த புதனும் சூரியனும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. ரெண்டாவது பிப்ரவரி 6ஆம் தேதி இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது மகரத்துக்கு போயிடுறாங்க. அது போக 12ஆம் தேதி சுக்கிர பகவான் ஆகப்பட்டது தனுசிலிருந்து மகரத்துக்கு போயிடுறாங்க. இது இந்த மாத கிரக அடைவுகள். சந்திர பகவான் ஆகப்பட்டது கன்னியிலிருந்து அப்படியே மெல்ல வந்துட்டே இருப்பாங்க. அப்ப இது இந்த மாத கிரக அடைவுகள். அப்ப இந்த மாத கிரக அடைவுகள் ஆகப்பட்டது எங்களுக்கு எப்படி இருக்கும் அதைத்தான் நீங்க இப்ப ஆவலோடு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ பாக்குறீங்க. அதற்கு முன்னாண்ட நீங்க எல்லாருமே எனக்கு அதிகமான ஊக்குவிச்சு எனக்கு அதிகமான சப்போர்ட்டுங்கிறது பண்ணி இந்த சேனலை பார்த்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்றீங்க, நிறைய பேர் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சு என்கிட்ட விளக்கம் கேட்டுக்கிறீங்க. உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அப்ப இந்த துலாம் ராசிக்காகப்பட்டது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், துலாமுடைய ராசிநாதன் யாருன்னா சுக்கிர பகவான். இப்ப இந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது எப்பவுமே நல்லா இருக்கணும். அப்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த துலாம் ராசியை குரு பார்க்கிறாங்க. இந்த துலாம் ராசியினுடைய அதிபதி சுக்கிர பகவான் ஆகப்பட்டது பெயர்ச்சியாகி செவ்வாய், உச்சம் பெற்ற செவ்வாயோடு இணைந்து மகரத்தில் இருக்கிறாங்க. அப்போ இந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது நல்ல ஸ்டாண்டர்டா இருக்கிறாங்க, நல்ல ஒரு பலமான இடத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த சுக்கிர பகவான் பலமாக இருக்கும்போது நம்மளுடைய ராசி அதிபதி நல்லா இருக்கிறாங்க, ஸ்ட்ராங்கா இருக்கும் போதே எதையுமே நாம தடை இல்லாமல், சங்கடம் இல்லாமல், சலிப்பு இல்லாமல் செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு விருப்பம் வரும். அது இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஏன்னா சுக்கிர பகவான் நல்லா இருக்கிறார்ல. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதி, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான். அப்ப அந்த 2ஆம் இடத்து அதிபதி, 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு ஆகப்பட்டது 4ஆம் இடத்தில் உச்ச பலம் பெற்றிருக்கிறார். அப்ப உங்களுடைய தனாதிபதியும் உச்ச பலம் பெற்றிருக்கிறார். அப்ப தனாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி உச்ச பலம் பெற்றிருந்தால் என்னாகும், நம்மளுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள், நம்மளுக்கு பணம் வரக்கூடிய வழிகள், நம்மளுக்கு தடைப்பட்ட பணம், நம்மளுக்கு வர வேண்டிய பணங்கள் ஆகப்பட்டது இந்த பீரியட்ல ஈஸியாக சேரும். அப்ப நாம பார்க்க போன ஒருவருக்கு பணம் கொடுத்துருக்கிறோம், வரல. ஒருவருக்கு பணம் கொடுக்குறோம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நம்ம கிட்ட வாங்கின பணம் கொடுக்கல. இந்த பீரியட்ல கண்டிப்பாக கொடுப்பாங்க. அப்ப இந்த குடும்ப ஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துல உச்ச பலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்க போனா குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள்,
குழப்பங்கள், பிரச்சனைகள் இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். அப்ப அந்த பிரச்சனைகள் ஆகப்பட்டது தீரும். ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு ஆகப்பட்டது இருந்த அந்த பேட் ஒப்பீனியன் ஆகப்பட்டது கண்டிப்பாக மாறும். அப்ப நல்ல ஒப்பீனியன் வரும். அப்போ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகப்பட்டது நீங்க தீர்த்துக்க ஆசைப்படுவீங்க. அந்த பிரச்சனைகள் தீர்ந்து நல்லபடியாக வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு பார்க்க போனா இந்த நேரத்துல நீங்க பார்க்க போனா சுபகாரியங்களை எடுத்து செய்யலாம். அப்ப சுபகாரியங்களை எடுத்து செய்யலாம்னா கடந்த காலங்களில் உங்களுக்கு தடைப்பட்ட சுபகாரியங்கள் இந்த பீரியட்ல கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்கள் வீட்டுல கண்டிப்பாக சுபகாரியங்கள் 100% நடக்கும். ஏன்னா உங்களுக்கு பார்க்க போனா குரு 7ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியவே பாக்குறாங்க. அது போக உங்களுடைய தனாதிபதி குடும்ப ஸ்தானாதிபதி உச்சபலம் வாங்கி இருக்கிறாரு. அப்ப இந்த காரணத்தினால கண்டிப்பாக உங்களுக்கு தடைப்பட்ட திருமணங்கள் ஆகப்பட்டது நடக்கும். ஏன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் ஆயிட்டார் இல்லைங்களா? அந்த செவ்வாய் பகவான் உச்சபலம் வாங்கிட்டார் இல்லையா? அப்போ நீங்க எதிர்பார்த்த இப்ப நீங்க ஒருத்தர் காதலிச்சுட்டு இருக்கிறீங்க. அப்ப இந்த காதல் திருமணம் நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். நீங்க போன மாசம் முயற்சி பண்ணா கண்டிப்பாக அது தடுங்கல் குழப்பம் இதுல போயிருக்கும். இந்த மாசம் முயற்சி பண்ணது கண்டிப்பாக நடக்கும். அப்ப உங்களுக்கு ஒரு இடத்துல பொண்ணு கேட்கறீங்க, அந்த பொண்ணு நம்மளுக்கு கிடைக்குமா? உங்களுக்கு அந்த பொண்ணு மேல ஆசை இருக்குது, அந்த பொண்ணு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். இல்ல கடந்த காலத்துல பொண்ணு கேட்டு விட்டுருக்கிறீங்க, அவங்களே பார்க்க போனா இன்னைக்கு பொண்ணு தரக்கு முன்னாண்ட வரக்கூடியதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்ப அந்த பொண்ணு கேட்டோ இல்ல மாப்பிள்ளை கேட்டோ அது உங்களுக்கு சிறப்பாக நடக்கக்கூடியதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 7ஆம் இடம் என்பது பார்ட்னர்ஷிப். அப்ப உங்களோட பார்க்க போனா பார்ட்னராக தொழில் செய்யறவங்க கண்டிப்பாக நல்ல முறையில் செஞ்சுட்டு வருவாங்க. சங்கடம் சலிப்பு இருக்கிறவங்க அந்த சங்கடம் சலிப்புகள் தீர்ந்து மறுபடியும் ஒன்னா சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்ல சங்கடம் சலிப்போடு இருக்கிறவங்க நல்லபடியாக பிரிஞ்சு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் நல்லா இருக்குது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்க அந்த சூரியனோடு புதன் சேர்ந்து இருக்கிறதுனால அந்த புதனாகப்பட்டது உங்களுக்கு பார்க்க போனா 9ஆம் இடத்து அதிபதியும் 12ஆம் இடத்து அதிபதியும் கூட. அந்த புதனாகப்பட்டது சூரியனோடு சேர்ந்திருக்கிறாங்க. அப்ப அந்த சேர்ந்து இருக்கும்போது என்னாங்கன்னா அந்த புதாதித்ய யோகம் அப்படிங்கிறது ஒண்ணு உருவாகுது. அப்ப அந்த புதாதித்ய யோகத்தினால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல பலன் நடக்கவிருக்கிறது. நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப அந்த புதாதித்ய யோகத்தினால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில தடைப்பட்ட காரியங்கள் ஆகப்பட்டது நடந்து உங்களுடைய மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறது. அந்த புதனும் வரக்கூடிய பிப்ரவரி 20ஆம் தேதி பெயர்ச்சியாகி கும்பத்துக்கு போயிடுவாங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் பெயர்ச்சியை போயிட்டாங்க. அந்த புதனுக்கு பின்னாடியே புதனுக்கு முன்னாடியே பிப்ரவரி 15ஆம் தேதி அந்த சூரிய பகவானும் பெயர்ச்சியாகி கும்பத்துக்கு போயிடுறாங்க. அங்கேயும் புதனும் சூரியனும் ஒன்னத்தா இருக்க போறாங்க. அப்ப இந்த புதாதித்ய யோகத்தினால துலாம் ராசிக்கு வரக்கூடிய பிரச்சனைகளாகப்பட்டது தடைபட்டு யோகங்களாக மாறும். அப்போ உங்க வாழ்க்கையில நீங்க இடம் விட்டு இடம் மாறி போறதும், இடம் மாறி போய் ஒரு காரியங்களை செய்யறதும், தொழிலுக்கோசரம் முயற்சி பண்றதும் இது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அப்ப கவர்மெண்ட் ஜாப்ல ஒரு பிரச்சனை, அந்த கவர்மெண்ட் ஜாப்ல அந்த பிரச்சனைங்கிறது கண்டிப்பாக நல்லபடியாக முடியும். அது பார்க்க போனா அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சால்வ் ஆகும். பிரைவேட்ல உங்களுக்கு வேலையில பிரச்சனை அதுவும் தீரும். அப்ப எல்லாமே நல்லபடியாக முடியும். அப்போ உங்களுடைய ராசி சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விஷாக நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்கள்ல தான் உங்க ராசி பிறந்திருக்குது. சித்திரை நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம். அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உச்சம் பெற்று லக்னத்துக்கு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல மகரத்துல அருமையா இருக்கிறாங்க. உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதியும் கூட, 7ஆம் இடத்து அதிபதியும் கூட. அப்ப அந்த செவ்வாய் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க. அந்த செவ்வாய்னால குடும்பம் நல்லா இருக்கும். உங்களுக்கு பார்க்க போன தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும். அதுக்கு அடுத்தது ஆகப்பட்டது சுவாதி நட்சத்திரம், ராகு பகவானுடைய நட்சத்திரம். இந்த ராகு பகவானும் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது
கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தொலைதூர பயணத்தால் வெற்றி, மேலை நாடுகளில் வெளிநாடுகளில் தொடர்பு கிடைக்கும், வெளிநாடுகள் மூலியமாக நீங்கள் வந்து பார்க்க போனா பணம் சேர்த்தலாம், இல்லை இங்கிருந்து அங்கே வேலைக்கு போகலாம். இது மாதிரி வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும். அதுக்கு அடுத்ததாகப்பட்டது சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம். அப்ப அந்த விசாக நட்சத்திரங்கிறது குரு பகவானுடைய நட்சத்திரம். அப்ப அந்த குரு பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசியவே பார்க்கிறார். அப்ப உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பரிபூர்ணமான ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கிறாரு. அந்த துலாம் ராசிக்கு குரு பகவான் எதிரியாக இருந்தாலும் அதனுடைய பார்வையாகப்பட்டது துலாம் ராசி மேல விழுகிறதுனால உங்களுக்கு எந்த கஷ்டங்களும் வராது, எந்த பிரச்சனைகளும் வராது, எந்த பிரச்சனைகளுக்கும் நீங்க ஆளாக மாட்டீங்க. இது போக வந்து நம்மளுக்கு வந்து ஏதாவது நோய் நொடிகள் பிணிப்படைகள் வந்துருமா அப்படின்னா துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பெரிய நோயோ நொடியோ எதுவுமே வருவதற்கு வாய்ப்பு இல்லை. சின்ன சின்ன பிரச்சனைகள் ஆப்பட்டு வரும், போகும், ஒன்றும் செய்யாது. அது போக இது வந்து இப்ப வந்து 28 நாட்கள் தான் பிப்ரவரி மாசத்துல. இந்த லீப் இயர்ங்கிறதுனால 29 நாட்கள். இந்த 29 நாட்களையும் பயன்படுத்தி நீங்கள் நல்ல வாழ்க்கையை ஆரம்பித்து நல்லபடியாக இருக்க என்னுடைய ஆத்மாத்ம வேண்டுகோள். நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.